ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு குயிக்கான சாண்ட்விச் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். 1/2 கப் குடமிளகா பொடியாக நறுக்குனது, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு சீஸை வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் சீஸை வந்துட்டு இந்த வெங்காயம் குடமிளகாவோட. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிரெட் ஸ்லைஸில் இந்த ஃபில்லிங்லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட்டை வச்சு அதுக்கு மேலே கவர் பண்ணிடலாம். இதை மாதிரி நான் 2 செட்டு ப்ரெட் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இன்றைக்கி டோஸ்டரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் தோசைக்கல்லில் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அப்படியே வந்துட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பட்டர் சேர்த்து 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் டோஸ்டர் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். அதில் வந்துட்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சாண்ட்விச் எடுத்து வச்சுட்றேன். இது மேலே வச்சுட்டு இந்த சாண்ட்விச்சோட டாப்பில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு டோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு டோஸ்ட் ஆகிடுச்சிது. இதை நீங்கள் தோசைக்கல்லில் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்த சாண்ட்விச் செட்டை அப்படியே வச்சு 2 பக்கமும் பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் வந்துட்டு நல்லா வந்து குக்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. வெளியே ப்ரெட் வந்துட்டு நல்லா மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. சடனாக உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொன்னால் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு எந்த வேலையும் பெருசாக கிடையாது. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.